ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருக்குன்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. சரி ஓகே என்ன இருக்குதுன்னு பார்த்தா ரஸ்க்கு தான் இருந்தது. ஓகே ரஸ்க்கு வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பண்ணிடலான்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கு நான் 2 பேக்கெட் ரஸ்க் எடுத்திருக்கேன். முந்திரி கருப்பு திராட்சை தான் இருந்தது வீட்டில். நான் கருப்பு திராட்சை எடுத்துகிட்டேன். உங்ககிட்ட என்ன திராட்சை இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. முந்திரி கருப்பு திராட்சை பாதாம் எல்லாத்தையும் உடச்சி விட்டு 2 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. அந்த நெய்லேயே வந்து ரஸ்கையும் போட்டு நல்லா வந்து உள்ள ஃப்ளேவர் இறங்குற மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் 1 பேக்கெட் பால் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த ரஸ்க்கு நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ். இந்த அளவுக்கு நான் 3/4 கப் நாட்டு சக்கரை வந்து எடுத்திருக்கேன். ரஸ்க்கு நல்லா கரைஞ்சோடனே நாட்டு சர்க்கரையை போட்டு நல்லா கிளறி விடணும். கிளறி முடிச்சோடனே ஒரு பிஞ்சு சால்ட்டு அந்த ஸ்வீட்னஸை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அது வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் டேஸ்ட். அதுக்கப்புறம் வந்து நெய் விட்டு 2 ஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலர் அது வந்து கடாயில் ஒட்டாத அளவுக்கு பதம் வந்து வரும். உங்களுக்கு சில்வரில் தான் நான் செய்கிறேன், பார்த்தீங்கனாலே தெரியும். கடாயில் ஒட்டாத அளவுக்கு வரும். லாஸ்ட்டாக வந்து ஏலக்காய் முந்திரி திராட்சை பாதாம் எல்லாத்தையும் வறுத்து வச்சது எல்லாத்தையும் போட்டு கலரி எடுத்துட்டா சும்மா அட்டகாசமான அல்ட்டியான ரஸ்க் அல்வா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ஒரு வாட்டி எடுத்து ட்ரை பண்ணுங்க, செம சூப்பராக இருக்கும்.